Hello friends, greetings to you all. Today 8th July 25 time பார்த்தீங்கன்னா 11:11 இன்னைக்கு பேஜ் 23 எடுக்கிறோம். எடுத்து முடிச்சாச்சு. ஓரல் ப்ராக்டிஸ் கேட்டுட்ருக்கோம். அந்த இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஐ கிவ்னு இருக்கு. ஐ கிவ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஆக்ட் வாய்ஸ். அதனுடைய பாசிவ் வாய்ஸ் என்ன? ஐ ஆம் கிவன். கிளியரா? ஸோ அது எஸ்ஆர்னு எப்படி பண்ணுறோம்? யூ வச்சு சப்ஜெக்டில் யூ வைக்க போகிறோம். டு யூ கிவ்? ஆர் யூ கிவன்? ஹீக்கு ஸ்டேட்மெண்ட் என்னது? அவர் தரார், ஹீ கிவ்ஸ். அவருக்கு தராங்க, ஹீ இஸ் கிவன். அங்கே பாருங்கள், ஒன்றாவது அந்த சார்ட்டில் ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் V1 V5 ஆப்ஜெக்ட்டு, அங்கே பாசிவ் வாய்ஸ்க்கு சப்ஜெக்ட் ஏமார் இஸ் V3 ஆப்ஜெக்ட்டு. புரியுதா? ஹீக்கு என்னது? இஸ் தானே வரும். V3 கிவன்னு. ஸோ ஹீ கிவ்ஸு, ஹீ இஸ் கிவன்னு. ஸோ எஸ்ஆர்னு யூக்கு பார்த்தீங்கன்னா டு யூ கிவ்? யூக்கு என்னது? பி வர்பு ஆர் விரலே நிறுத்திருக்கோம். ஏஆர் யாருன்னு பண்ணுறோம்ல. ஸோ ஆர் என்னது? ஆர் யூ கிவன் வரும். சூப்பர். அதே மாதிரி ஹீக்கு என்னது? கட்டவரல் ஹீ ஷீட்டுக்கு டஸ்ஸு. ஸோ டஸ் ஹீ கிவ்? இஸ் ஹீ கிவன். கிளியராக அப்படி தான் பண்ணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஐ கிவ், ஐ ஆம் கிவன். டு யூ கிவ்? ஆர் யூ கிவன்? டஸ் ஹீ கிவ்? இஸ் ஹீ கிவன். அதே மாதிரி ஐ வில் கிவ் என்ன டென்ஸு? சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ அதனுடைய பாசிவ் வாய்ஸ் அந்த வில் பி போட்டால் V3. ஐ வில் பி கிவன். அங்கே 10வது பாருங்கள் சார்ட்டில் இருக்குது. என்னது? ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் வில் V1 ஆப்ஜெக்ட். அங்கே பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வில் பி V3 ஆப்ஜெக்ட். ஸோ ஐ வில் கிவ்னா நான் தருவேன், ஐ வில் பி கிவன்னா எனக்கு தருவாங்க. சரியா? பெரும்பாலும் நமக்கு கொஷின் கேட்க மாட்டோம். செகண்ட் பர்சன் யூவோ, தேர்ட் பர்சன் கேட்போம். ஹீயோ, பெண்ணோ, ஷீயோ கேட்போம். ஸோ அதனால கொஷின் கேட்போமே யூ வச்சுங்க மைண்டில், டக்குன்னு ஸ்பீடு வரும்னு. ஸோ வில் யூ கிவ்னா சின்ன பையன் நீ தருவியா, பெரியவர் நீங்கள் தருவீங்களா? வில் யூ பி கிவன்னா உனக்கு தருவாங்களா, உங்களுக்கு தருவாங்களா? அப்படி வரும். அதே மாதிரி வில் ஹீ கிவ்னா அவன் தருவானா, அவர் தருவாரா? வில் ஹீ பி கிவன்னா அவனுக்கு தருவாங்களா, அவருக்கு தருவாங்களான்னு வந்துடும். சரியா? ஸோ வில்லுக்கு பதிலாக கேன் போட்டால் கேனாக மாறிடும் இல்லையா? ஐ கேன் கிவ்னா என்னால் தர முடியும். அதனுடைய பாசிவ் வாய்ஸ் என்னது? ஐ கேன் பி கிவன். ஐ கேன் பி கிவன்னா எனக்கு தர முடியும், ஆனால் அப்படி தமிழில் அப்படி எனக்கு தரலாமேன்னு தான் பேசுகிறோம். ஸோ கேனுக்கு வந்து லாம்ன்ற மாதிரியே வரும். புரியுதா? உனக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் போனாலும் ஆகும், அவனுக்கு போனாலும் ஆகும் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் அனுப்புகிறேன் டெலிகிராமில். சரிங்களா? அதேமாரி கேன் யூ கிவ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்துட்டு எஸ்ஆர்னோ. கேன் யூ கிவ்னா உன்னால் தர முடியுமா, உங்களால் தர முடியுமா? கேன் யூ பி கிவன்னா உனக்கு தர முடியுமா, உங்களுக்கு தர முடியுமா? அப்படி வரும். சரியா? அடுத்தது ஷுட். ஐ ஷுட் கிவ்னா நான் தரணும், தர வேண்டும். ஐ ஷுட் பி கிவன்னா எனக்கு தரணும். சரிங்களா? ஷுட் யூ கிவ்னா நீ தரணுமா, நீங்கள் தரணுமா? ஷுட் யூ பி கிவன்னா உனக்கு தரணுமா, உங்களுக்கு தரணுமா? அப்படி வந்துடும். ஸோ இந்த வரல பாருங்கள், மஸ்ட்டு, ஷுட்டு, ஹேவ் டு, ஹேஸ் டு. ஸோ ஐ ஷுட் கிவும் ஒரே அர்த்தம் தான் தமிழில், ஐ ஹாவ் டு கிவும் ஒரே அர்த்தம் தான். ஹேவ் ரூட் ஓவாக வரும்.